ஆனால் இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சே. குழந்தைகளுக்கு இது கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நான் செய்கிறதுக்காக நேந்திரம் பழம் 2 எடுத்திருக்கேன். இப்போ நேந்திரம் பழம் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக தோல் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈஸியாகவே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுறலாம். இதில் நல்லா ஒரு கப்பளவு தேங்காய் துருவல், ஒரு பிஞ்சளவு உப்பு, வாசத்துக்காக ஏலக்காய் தூள், உங்களுடைய சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. ஆப்பச்சோடா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு வந்து நல்லா 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. குட்டியாக செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி நல்லா பெருசாக கூட தட்டி போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஹையில் வச்சிட்டிங்கனாலும் மேலே நல்லா கருகி போயிடும், உள்ளே வந்து வேகாது. இது வந்து நல்ல கலராக வரணும், அதே நேரத்தில் உள்ளே வேகணும். அப்படின்றனால சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. குடிக்காது, எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போல் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஒன்றா சேர்த்து பொரிக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ரொம்ப சிம்பிளாகவே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான குழந்தைகளுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். பெருநாள் டைம்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வெறும் வாழைப்பழத்தை வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம்.